ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற வீடியோ ஒரே ஒரு நிமிடத்தில், வெறும் ஒரே ஒரு நிமிடத்தில் நம்ம பாவிக்கிற சோஷியல் மீடியாஸ்ல எல்லாம் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், என்னென்ன செயல்கள் நடக்குதுன்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே சமயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பார்ப்போம். ஸோ வாங்க, டைமை டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஜே பிளாட்ஃபார்ம். இதில் முதலாவதாக இருக்கிறது கூகுள் மாதா. ஆமாம், இந்த கூகுளில் ஒரு நிமிடத்துக்கு மட்டும், வெறும் ஒரே ஒரு நிமிடத்துக்கு மட்டும் 3.8 மில்லியன் தேடல்கள் இடம்பெறுது. ஆனால் கூகுள் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் ஒரு மாதத்துக்கு வெறும் 100 தேடல்கள் தான் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இப்போ ஒரு நிமிடத்துக்கு 3.8 மில்லியன் தேடல்கள் கூகுளில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஸோ நீங்கள் கூகுள் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இப்போ வரைக்கும் அதோட வளர்ச்சியை இந்த நேர அளவை வச்சே கணிச்சுக்கலாம். ஸோ வாங்க அடுத்ததுக்கு போவோம். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது யூடியூப். இந்த யூடியூப் என்ற தளத்தை கூகுள் 1.65 பில்லியன் ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு வருடமும் அந்த யூடியூப் மூலமாக ஏர்ன் பண்ணுற தொகை எவ்வளவுன்னு சொன்னால் 1.85 பில்லியன் ரூபாய் சராசரியாக வருடம் யூடியூப்ல இருந்து ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இந்த யூடியூப்ல ஒரு நிமிஷத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 500 மணித்தியாலங்கள், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு யூடியூப்ல அப்லோட் ஆகிற வீடியோஸுற நேரங்கள்ற அளவு 500 மணித்தியாலங்கள் கொண்டுதான் அமைஞ்சிட்டு இருக்கு. நீங்க ஒரு யூடியூபராக இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, நம்ம மானிட்டரைசேஷனை ஆக்டிவ் பண்றதுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸை அடைகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா ஒரு நிமிஷத்துக்கு 500 வாட்ச் ஹவர்ஸ் கொண்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்குது யூடியூப்ல. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது ஃபேஸ்புக். மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலியமான இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு நிமிஷத்துக்கு 8 பேர் என்ற ரீதியில் புதிய நபர்கள் ஃபேஸ்புக்கில் நுழைகிறாங்க. அதே சமயம் ஒரு நிமிஷத்துக்கு ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி, அதாவது பாவிக்கிறவங்களோட அளவு 1.2 மில்லியன், மொத்த சனத்தொகையிலையும் 1.2 மில்லியன் பேர் ஒரு நிமிஷத்துக்கு ஃபேஸ்புக் பாவிச்சு கொண்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபேஸ்புக் மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அடுத்தது ஃபேஸ்புக்கால் வாங்கப்பட்ட வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப்பில் மட்டும் ஒரு நிமிஷத்துக்கு 42 மில்லியன் மெசேஜஸ் ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு போயிட்டு இருக்கு, இன்னொரு பர்சன்லேருந்து அடுத்த பர்சனுக்கு போயிட்டு இருக்கு. இப்படியா 42 மில்லியன் மெசேஜஸ் ஒரு நிமிஷத்துக்கு இந்த வாட்ஸ்அப் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு. அப்படியே சோஷியல் மீடியாஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம இந்த ஈபே, அமேசான் சம்பந்தமாக வந்தோம்னா, அமேசானில் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் 6800 ஓர்டர்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது எவ்ரி 1 மினிட்டுக்கும் 6500 ஓர்டர் வருது. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ், ஒரு ஸ்ட்ரீமிங் சைடான நெட்ஃப்ளிக்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொன்னால், ஒரே ஒரு நிமிஷத்துக்கு 4 லட்சம் ஹவர்ஸ் ஸ்ட்ரீம் செய்யப்படுது. அதாவது வெறும் ஒரே ஒரு நிமிஷத்துக்கு 4 லட்சம் ஹவர்ஸ் ஸ்ட்ரீம் செய்யப்படுதுன்றா அந்த ஆப்போட வருடாந்த டேர்ன் ஓவர்ஸ், யூசராகிய நம்ம ஆப்புக்கு கொடுக்குற வருடாந்த டேர்ன் ஓவர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நீங்களே கணிச்சுக்கொள்ளு. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க இருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஆப், இன்ஸ்டாகிராம். இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் 3,47,222 ஸ்டோரிஸ் அப்லோட் ஆகிக்கொண்டே இருக்கு. ஒவ்வொரு ஒரு நிமிஷத்துக்கும் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ஸ்டோரிஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ மக்களாகிய நம்ம இந்த சோஷியல் மீடியாஸில் எவ்வளவு அடிக்ட் ஆகிருக்கிறோம்னு சொல்கிறதுக்கு இதை விட நல்ல உதாரணம் கிடைக்காது. ஏன்னா நம்ம அவ்வளவுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறதாலாம் இந்த ரிசல்ட் எல்லாம் இவ்வளவு இமாலய உயரமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பகிர்ந்து விடுங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது நபராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது ஏஜே. பை பை காய்ஸ்.